வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவலில் மாடல் சம் நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சம்முக்குள்ளே போயிடும். மிஸ்டர் ராஜன் லெஃப்ட் த சிங்கப்பூர் ஆன் 15/3/2021. சிங்கப்பூருக்கு இந்தியா விட்டு லெஃப்ட் ஆகி மார்ச் மாதம் லெஃப்ட் ஆகியிருக்காங்க மிஸ்டர் ராஜன். அப்புறம் ஆஃப்டர் ஸ்டேயிங் இன் இந்தியா ஃபார் 15 இயர்ஸ், அதுக்கு முந்தின 15 வருஷமும் இந்தியாவில் தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஹி ரிட்டர்ன் டு இந்தியா ஆன் 31/8/2023. திரும்ப சிங்கப்பூர்லேருந்து ரிட்டன் ஆன டேட் வந்து 31 ஆகஸ்ட் மாதம் 31 ரிட்டன் ஆகிருக்காங்க. வாட் வில் பி இஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2024-25. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசஸ்மெண்ட் இயரில் இப்போ இந்த ஆண்டுக்குள்ளே தான் நம்ம கணக்கு எடுக்க மாட்டோம். இதுக்கு ப்ரீவியஸ் இயர் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு உண்டு. முந்தின ஆண்டில் உள்ள கணக்கு தான் பேங்க்லேயே எடுப்பாங்க. ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் எடுப்பாங்க. அந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரை இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எழுத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஃபஸ்ட் நம்ம ஆன்சருக்கு போயிடும். ஃபஸ்ட்டு இதில் என்ன போடணும்னா, ப்ரீவியஸ் இயர் நம்ம எடுத்து எழுதணும். இதில் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயருக்கு முந்தின இயரை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு இதில் எழுதணும் ப்ரீவியஸ் இயர் 2023-24. இதில் ஃபஸ்ட் ஏப்ரல் 2023 to 31st மார்ச் 2024. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ரைட் சைடில் வந்து 2023ன்னு எழுதணும். ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது ஒவ்வொரு ஃபார்மெட் நான் சொல்லியிருப்பேன். பேசிக் கண்டிஷன், அடிஷனல் கண்டிஷன், அதெல்லாம் நம்ம எழுதணும். எழுதுறது உங்களுக்கு சொல்லிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அடுத்தது இதில் வந்து ஏப்ரலில் இருந்தே எழுதணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அடுத்தது 2024ன்னு போட்டு எழுதணும். இதில் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடும். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டன் ஆன டேட்டு. இதில் வந்து நம்ம ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவில் இருக்க டேட்னா எடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. ஹி ரிட்டன் டு இந்தியா ஆன் 31/8/2023. இந்த ரிட்டன் டேட்னா முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது ஆகஸ்ட்டு 31 ரிட்டன் ஆகிருக்காங்க. அப்போ மீதி அந்த 30 நாளும் அவங்க சிங்கப்பூரில் தான் இருந்திருக்காங்க. இந்த 31 நாள் வந்து இந்தியாவுக்கு வந்ததுனால இதை நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்போது ஒரு நாள் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே நில்லுன்னு நம்ம போட்டுடணும். நில் 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 நில். இதில் வந்து அந்த 1 டே வந்து இதில் வரும். அடுத்து செப்டம்பரில் வந்து 30 டேஸ் வரும். அக்டோபரில் 31 டேஸ், நவம்பரில் 30 டேஸ், டிசம்பரில் 31 டேஸ். இதில் அந்த டேஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லியேன். அதை எழுதி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்ல புரிய மாரி சொல்லியேன். ஏன்னா டக்கு நம்ம டேஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, நான் சொல்லியேன். அடுத்தே ஜனவரியில் வந்து 31 டேஸ். ஃபெப்ரவரி வந்து லீப் இயரானு பார்க்கணும். இப்போது ரெட்டை எண்ணாக வந்துன்னா அது நீங்கள் 29ன்னு போட்டுரும் ஃபெப்ரவரிக்கு. இப்போ ஒற்றை எண்ணா 2023, 2025, 2027 அப்படி ஒற்றை எண்ணாக வந்துன்னா அதுக்கு வந்து நீங்கள் 28 போடணும். இப்போ இங்கே ரெட்டை எண்ணா வந்திருக்கு 2024ன்னு, அதனால நம்ம 29 போடணும். மார்ச் 31. இப்போ இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணணும். 214 டேஸ். இப்போது நம்ம ரூல்ஸ்க்கு வரும். நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொன்றா சொல்லியிருப்போம்ல, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எழுதி காணிக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கண்டிஷன் நம்ம பார்க்கணும். பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன ரூலு, நான் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் ஃபார்மெட் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அதை நீங்கள் பார்த்து அது உங்களுக்கு புரிஞ்சாதான் இப்போ நான் இதில் சொல்ல டைமில் உங்களுக்கு புரியும் டக்குன்னு சம்மில். சரி, இப்போ இதில் நான் சொல்லிங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரூல்ஸில் 182 டேஸ் 182 டேஸு ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே எத்தனை டேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, 214 டேஸ். அப்போது நம்ம உள்ளது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது பேசிக் கண்டிஷன் நம்ம செக் பண்ணதை சொல்லியேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஃபார்மேட் வீடியோவில், ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனும் 2 அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆர்டினரி ரெசிடென்ட் ஆகும். இது ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனும் இப்போ அடிஷ்னல் கண்டிஷனில் ஏதாவது ஒன்றும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இல்லை பண்ணாமலும் விட்டாலும் அது வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் நான் சொன்னேன்.
ஆனால் இப்போ நான் எதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு ரூல்ஸே நான் சொல்லேன்னா, இப்போ நான் அந்த ஒன்னோடி நிறுத்தினா உங்களுக்கு புரியாது. நான் என்னெல்லாம் ஃபார்முலா சொல்லி தந்தனோ அதெல்லாம் இந்த சம்மில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ ரெண்டாவது வந்து நான் சொல்லியேன், ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 16 days இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். இதுதான் ரெண்டாவது பேசிக் கண்டிஷனுடைய பாயிண்ட் ரூல் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ 16 days சொன்னாங்க, நம்ம 214 வந்துட்டு. இது ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் உள்ள. நான் ரிலவெண்ட் ப்ரீவியஸ்னால் 2023 24, அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் வந்து 2022 23 அப்படி போயிட்டுருக்கோம். அது நான் அதை உங்களுக்கு எழுதி நான் காணிக்கேன். இப்போ வந்து முதல் ரூல் வந்து 60 days பேசிக் கண்டிஷனில் செகண்ட் ரூலில் இதுலேயே 2 ரூல் உண்டு. நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த ஃபார்மேட் வீடியோவில். என்னென்னா இந்த ரெண்டாவது வீடியோ இதில் வந்து பேசிக் கண்டிஷன் வந்து எக்ஸம்ஷன் உண்டு. இப்போது வேலைக்கு வேண்டி இப்போ வெளிநாட்டுக்கு போனவங்க, அதுக்கு அடுத்தது வந்து இங்கே ஷிப் கம்பெனியில் வேலை பார்க்கவங்க வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணவங்க, இன்னொன்று பரம்பரை சொத்து உள்ளவங்க, கேஷுவல் விசிட்டாக வந்தவங்க, இவங்களுக்குலாம் எக்ஸப்ஷன் இந்த ரெண்டாவது ரூலில் இது கிடையாதுன்னு நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போது இதில் 16 days வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் ரூலாக நான் சொன்னேன். இப்போ நம்ம அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஏன்னா 214 days இருக்குது. அப்போது இது ஒன்று ஓகே. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா, அந்த 365 days 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இருக்கும் 4 முந்தின ஆண்டுகள் முன்னாடி. நான் எழுதி காணிக்கேன் உங்களுக்கு, அப்போ புரியும். இப்போ நான் இதை உங்களுக்கு எழுதி வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போ நான் சொல்லியேன், இப்போ இந்த 2023 24 வந்து ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள ஆண்டு தான் நம்ம 4 yearsனால் சொன்னோம்ல. இந்த 4 ஆண்டில் 365 days அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம் நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ நம்ம அதை 1 by 1 பார்ப்போம். இப்போ மேலேருந்தே நம்ம வரலாம். இதில் வந்து 2019 ஏப்ரல், அந்த ஏப்ரல் 2019 மார்ச் 2020 வரைக்கும் உள்ள வந்து அவர் 365 நாள் 366 நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா சம்பளம் பார்த்துக்கோங்க, சிங்கப்பூருக்கு வந்து 15 மார்ச்சில் தான் அவர் போயிருக்கார் 2021. இங்கே வந்து இந்தியா விட்டு லெஃப்ட் ஆகிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஸ்டேயிங் இன் இந்தியா ஃபார் 15 years, அதுக்கு முன்னாடி உள்ள 15 வருஷமும் அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. இந்த வேலை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது 15 வருஷத்துனா 2019 இந்தியாவில் தான் ஃபுல்லாக இருந்திருக்காரு. அப்போ 366 நாள் அந்த டேஸ் ஃபுல்லாக இருந்திருக்காரு. இதை நம்ம கணக்கில் எடுக்கணும். ரெண்டாவது நான் இப்போ சொன்னோம்ல, இந்த 2021 மார்ச்சில் அவர் 15ஆம் தேதி தான் போயிருக்காரு. அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 31 நாள் உண்டு மார்ச் மாதம். அப்போது அவர் 15ஆம் தேதி போயிருக்காரு. பேலன்ஸ் இருக்க 16 நம்ம இப்போ எடுத்துக்கணும். அப்போ அந்த மார்ச் 31னா அந்த ஆண்டில் 365 நாள் வரும். ஏன்னா 2020 ஒற்றை எண்ணில் வந்து February வந்து 28னா வரும். லீப் இயரில் தான் 29 வரும் ரெட்டை எண் வச்சு. அப்போது இதில் வந்து 365 நாள், அது கூட பேலன்ஸ் இருக்க அந்த 16 நாளை நம்ம மைனஸ் பண்ணணும். 349 நாள் வரும். அதை இதில் நம்ம எடுத்து எழுதணும். 349. இந்த 21 22 அவர் இந்தியாவில் இல்லை, அவர் சிங்கப்பூரில் இருந்தார். அப்போ இது வந்து நில்லாகும். 2022 23 அவர் இல்லை, இதுவும் நம்மளுக்கு நில்லாகும். இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணால் 715 days வரும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரூலு, 365 days இந்த 4 ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி உள்ள 4 வருஷம், அந்த 4 ப்ரீவியஸ் இயரில் 365 நாள் இல்லை அதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ 715 days இருக்குது. அப்போது நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ 2 பேசிக் கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னல் கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம். அடிஷ்னல் கண்டிஷன். அடிஷ்னல் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னது, 10 இயர்ஸில் 2 தடவையாவது ரெசிடெண்ட் ஆகணும். அதுதான் முதல் ரூல். இப்போ நம்ம அதுக்கு நான் இதில் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நான் காணிக்க வீடியோவை. இப்போது ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் 2023 24, இது வந்து ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள 10 வருஷத்தில் அவர் 2 தடவையாக ரெசிடெண்ட்டாக இருக்கணும். 2 தடவைனா அந்த 365 நாள், இந்த பேசிக் கண்டிஷன் ஆச்சு நம்மளா 182 days, 365 நாள் 4 வருஷத்தில் சாட்டிஸ்ஃபை இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம
2021 22 22 23 இந்த இதில் வந்து அவர் சிங்கப்பூர்லனா ஃபுல்லாக இருந்திருக்காரு. இந்தியாவில் இல்லவே இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து இதில் நம்ம பார்த்துருப்போம், 4 வருஷத்தில் நம்ம பார்த்துருப்போம்னா நில்லு போட்டிருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அதே தான். 19லேயும் 20லேயும் 21 தான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்தியா விட்டு லெஃப்ட் ஆகிருக்காரு. பாக்கி இருக்க அந்த 16 நாளை நம்ம மைனஸ் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷமும் அவர் வந்து சிங்கப்பூரில் தான் இருந்திருக்காரு. இப்போ தான் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் 2023 24 தான் இந்தியாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிருக்காரு ஆகஸ்ட் மாதம். அதனால நம்ம அதில் உள்ள நில் அப்படியே நம்ம போட்டுட்டோம். இந்த 2021 அதே 349 அப்படியே நம்ம போட்டிருக்கோம். அந்த 16 டேஸை பாக்கி இருக்க 16 டேஸை லெஸ் பண்ணி அதை அப்படியே போட்டிருக்கோம். பேலன்ஸ் இருக்க மீதி 15 வருஷமும் அவர் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்படி தான் அந்த சம்பளம் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போது ரெட்டை எண் இதெல்லாம் வந்து நம்ம 366ன்னு போட்டுருந்தோம். இப்போது 2014 366, இது 365 366 365 366 365 366. நம்மளுக்கு எப்போவுமே 4 வருஷத்தில் தான் 365 சொன்னாங்க. இங்கே ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த ஒவ்வொரு இயருக்குமே அவர் ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. மொத்தம் 15 வருஷம் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அதனால் இந்த 2 out of 10 10 வருஷத்தில் 2 தடவையாக ரெசிடென்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே 10 வருஷத்துலேயும் அதுக்கு முன்னாடியே எத்தனை தடவை இருந்திருக்காங்க? 7 இயர்ஸாகவே அவர் இருந்திருக்காரு பேலன்ஸாக. இந்த 349 மட்டும்தான் 365 நாள் இருக்கையில் 349 மட்டும்தான் அந்த ரெசிடெண்ட்டாக இல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த 7 வருஷமும் ரெசிடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. அப்போது இது வந்து அடிஷ்னல் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரூல் வந்து பார்ப்போம். செகண்ட் ரூல் வந்து என்னென்னா, 7 வருஷத்தில் வந்து 7 இயர்ஸில், அதாவது ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி உள்ள 7 ப்ரீவியஸ் இயர், அந்த ப்ரீவியஸ் இயரில் 730 டேஸாவது இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரூல்ஸு. அப்போது இதில் வந்து நம்மளுக்கு இப்போ டோட்டல் பண்ண இவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணி எவ்வளோ வரும்னு முதல் பார்ப்போம். இதில் நான் சின்னதாக உங்களுக்கு போட்டு காணிக்கிறதுல 2908 டேஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 730 டேஸ்னால் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2908 டேஸ் அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போது இது எல்லாமே 2 பேசிக் கண்டிஷனும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, 2 அடிஷ்னல் கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது. அப்போ இது என்ன இதுன்னு நீங்கள் இப்போவுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆர்டினரி ரெசிடென்ட் தான் இந்த ஆன்சர். அப்போ ஆன்சர் நம்ம ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படி போட்டக்கூடாது, எடுத்து எழுதணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த டேஸில் உங்களுக்கு எப்படி டெக்னிக்காக உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை இப்போ சொல்கிறேன் ஈஸியாக. எப்படின்னா, இப்போ இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, என்ன இந்த மணிக்கட்டில் இதை வந்து நீங்கள் ஜனவரி வச்சுக்கோங்க. ஜனவரி இந்த மணிக்கட்டெலாம் 31, கீழே அந்த குழி இருக்குல்ல பள்ளம் கணக்கு, அதெல்லாம் வந்து 30ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபெப்ரவரி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெட்டை எண்ணாக வரதெல்லாம் 29, ஒற்றை எண்ணாக வரையெல்லாம் 28ன்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் திருப்பியும் மணிக்கட்டு வருது, அப்போ 31. ஏப்ரல் 30, குழினா 30. மே மணிக்கட்டு 31. ஜூன் வந்து அந்த குழி 30. ஜூலை வந்து மணிக்கட்டு 31. ஆகஸ்ட்டும் 31. அப்படி அந்த மாரி வரும். உங்களுக்கு சொல்ல புரியும் நினச்சிருக்கேன். இன்னும் இருக்குல்ல, அந்த மணிக்கட்டு வந்து ஜனவரி 31. ஃபெப்ரவரி நான் ஆல்ரெடி சொல்லிப்பேன். மார்ச் திருப்பியும் அதேமாரி அடுத்த மணிக்கட்டு வரும், இந்த மணிக்கட்டு 31. ஏப்ரல் வந்து குளிக்கு போயிடும், அப்போ அது வந்து 30. திருப்பி மே இந்த மணிக்கட்டு 31. இப்படி நீங்கள் டெக்னிக்காக நீங்கள் அது கையில் வச்சு இப்படி பாருங்கள், டக்குனு உங்களுக்கு டேஸ் வந்து சடார்னு உங்களுக்கு சொல்ல மாரி வரும். சரி, இப்போ இந்த ஆன்சர் எப்படி எழுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியேன் எடுத்து. அதுக்கு ஃபஸ்ட்டு சம்பளை யாருடைய பேருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து மிஸ்டர் ராஜன் கொடுத்துருக்காங்க. ராஜன் அந்த ராஜனை நம்ம எடுத்து எழுதணும். இப்போ மிஸ்டர் ராஜன் இஸ் an resident and ordinary resident and ordinary resident since he was satisfied first basic condition and both the additional condition. இதை நீங்கள் இப்படி எடுத்து எழுதணும். இப்படி தான் நீங்கள் சம்முக்கு ஆன்சர் வந்து இப்படி தனியாக நீங்கள் எடுத்து எழுதணும் எக்ஸாமுக்கு. அப்போ தான் ஃபுல் மார்க்காக உங்களுக்கு இது கிடைக்கும்.
நம்ம வெறுமையாக ரெசிடென்ட் போட்டக்கூடாது. இதில் என்ன அர்த்தம்னா, இப்போ ராஜன் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கார், அதுவும் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கார். ஏன்னா சின்ஸ் ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைட், 2 ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனும் அப்புறம் போத் அடிஷ்னல் கண்டிஷனாக 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் இப்போது 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். அதனால இவர் ஆர்டினரி ரெசிடென்ட் இப்படி நம்ம எடுத்து எழுதணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ்.